அமீர் அண்ட் பாவனி இவங்க 2 பேத்துக்குமே மேரேஜ் நடந்துருச்சு. பட் அஷ்ரஃபோட ஃபேமிலியிலேருந்து யாருமே அமீரோட மேரேஜுக்கு போகல. மேபி அமீர் இன்வைட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லைனா இன்வைட் பண்ணி ஒரு சில இஷ்யூஸ்னால பார்த்து அவங்க போகாமல் இருந்திருக்கலாம். அமீரோட மேரேஜில் அஷ்ரஃப் வரலையான்னு சொல்லிட்டு தான் எல்லா பேருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் லவ் பண்ணுறப்போ எல்லா ஃபேமிலியும் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் தான் சண்டை வந்து பிரிஞ்சிருக்காங்க. அமீரை வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அஷ்ரஃப் அண்ட் சைஜியோட ஃபேமிலி கம்ப்ளீட்டாக அவங்கள அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் அமீர் இருந்தால் நாங்கள் வரமாட்டோம், எங்கள் கூட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு உறவை கட் பண்ணிட்டாங்க. இப்போ அமீர் பிரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அஷ்ரஃப் அண்ட் சைஜியோட ஃபேமிலி எல்லா பேருமே ஒன்னாயிட்டாங்க. It feels so nice. Very Papa. Soft. ஸோ எந்த ஒரு நபருக்காண்டி ஃபேமிலியை பிரிஞ்சு ஃபேமிலியோட அன்பே இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ இப்போ அந்த ஃபேமிலி மறுபடியும் ஒன்றா சேர்ந்து ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் அஷ்ரஃப் மறுபடியும் அமீருக்கு ரிலேட்டடாக ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒரு கட்டத்தில் அவங்களோட ஸ்டோரியில் வில்லனாக மாறுவீங்க. ஸோ உங்களோட கைண்ட்னஸை நிறைய பேர் அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெலாம் ரெடியாக இருங்க. பட் இப்போ எல்லாமே மாறி போச்சு. நான் எனக்காண்டி நான் ஸ்டாண்ட் அப் பண்ணுவேன், இப்போ எதையுமே நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியில் போட்டிருக்கு. ஸோ அமீர்காண்டி தன்னோட ஃபேமிலியை தூக்கி எரிஞ்சிருந்தாங்க. ஸோ இப்போ அமீர் அவங்கள தூக்கி எரிஞ்சிட்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்திருக்கும். பட் இப்போ அஸ் அ ஃபேமிலியாக ரீயூனைட் ஆயிட்டாங்க.